This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். அதில் மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கேமராங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்ட்டு, மியூசிக்கு, லே அவுட்டு, வாய்ஸு, ஏஐ இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்குது. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ இத்தனை வகையாக ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. டெக்ஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நமக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கூட இதில் வாழ்த்துக்கள்னு போட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் சொல்லணுமோ இல்லை பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ ஏதோ ஒன்று, இல்லை நமக்கு பிடிச்ச கவிதைகள் எழுதி ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அப்படின்னா கூட இந்த இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் ஸ்டேட்டஸ் வைக்கல. ரெண்டாவது வந்து நம்ம வந்து மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உள்ள டிஃபால்ட்டாக நிறையா சாங்ஸ் கேட்குது. அது கொடுத்து கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி நமக்கு என்ன சாங் வேணுமோ அதை சர்ச் ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங் வரும். இப்போ நான் ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற பாட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். அது வந்துருச்சு, ஊதா கலர் ரிப்பனு. நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், ப்ளே ஆகுது. இந்த மாதிரி வரும், ப்ளே ஆகுது. இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கூட இது கட் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். அது கீழே பாருங்கள், ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள். இதில் எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லைன் மட்டும் ஒரு 30 செகண்ட் டு 40 செகண்ட் வரைக்கும் அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் பாட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் லைனாகவும், இல்லை பாக்ஸஸ் மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் ஆகும், இந்த மாதிரி லே அவுட்டாகவும், இல்லை இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் மாதிரியும் கூட நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். அந்த பாட்டை எந்த பாட்டு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்க்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஸ்டேட்டஸ் வைக்கல, டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லே அவுட். லே அவுட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபோட்டோக்களை வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 4 செலக்ட் பண்ணி மொத்தமாக ஒரே ஸ்டேட்டஸாக வைக்கிறது. பிரித்து லே அவுட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் 3 வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த லே அவுட்டு கீழே லே அவுட்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும்னு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் டிசைனில் வந்து அந்த ஃபோட்டோஸ் உட்காந்துரும். அதுவும் இல்லாமல் ஒரே ஸ்டேட்டஸாக வாட்ஸ்அப்பில் நம்ம இதை வச்சுக்க முடியும். நான் 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் ஸ்ட்ரக்சரில் 4 ஃபோட்டோ கேட்டிருக்கு, ஒரு ஃபோட்டோ காலியாக இருக்குது. நீங்கள் அந்த 4 ஃபோட்டோ வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இதே நான் ஸ்டேட்டஸ் வைக்கல. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல. அடுத்தது வந்து வாய்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸும் கூட நம்ம பேசி ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த மைக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வாய்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஏஐ இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வாட்ஸ்அப்பை நம்ம கேட்குற டிசைனை வந்து க்ரியேட் பண்ணி அனிமேஷன் மெத்தடில் நமக்கு கொடுக்கும். நான் இப்போ பேபி ட்ரைவ் இன் பைக் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அப்போ குழந்தை வந்து பைக் ஓட்டுற மாதிரி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு காமிக்கும். அதில் நான் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேனோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸை வச்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஒரு குழந்தை வந்து பைக் ஓட்டுற மாதிரியோ, சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ, கார் ஓட்டுற மாதிரியோ இமேஜஸ் எல்லாம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இமேஜ் காமிக்கும். இது நமக்கு எந்த இது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சில ஃபோட்டோஸ் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்.
இது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறக்கு நல்ல ஒரு டூல் இது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இமேஜஸ் வரும். உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை நேராக வச்சுட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டேட்டஸாக வச்சுக்கலான்னு சொல்லி காமிக்கும். இப்போ நான் ஸ்டேட்டஸ் வைக்கல. இதுவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானதை வந்து ஈஸியாக ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.